இந்நிகழ்ச்சி வந்து இங்கே நேற்றைய தினம் இந்த வன்னியர் ஜெயந்தி விழாவிற்கு நாங்கள் அழைத்து எங்களுடைய அழைப்பை ஏற்ற அனைத்து சமுதாய தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் நன்றி தெரிவிக்குமாறு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே நடத்தப்படுது. சார், பாராளுமன்ற கட்சி ஆரம்பித்து 40 ஆண்டுகளாக அந்த 40 ஆண்டுகளாக அவங்க இடஒதுக்கீடு கேட்டு போராடி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதில் உங்கள் அப்பாவும் இருந்திருக்காங்க. அதனால் உங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கும்? நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மாவீரன் மஞ்சள் படை அமைப்பினுடைய ஒரே கொள்கை வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்துவது, இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவில் வந்து 10% இடஒதுக்கீடு கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறது இந்த 10% இடஒதுக்கீடுன்றதே ஏமாற்றம் தான் எங்களுக்கு. எங்கள் தந்தை வந்து காடுவெட்டியார் அவர்கள் வந்து 20% இடஒதுக்கீடு கேட்டு போராடியவர். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த சமூகத்திற்கு உரிய, அதாவது 13 முதல் 14 வரை எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வேண்டும், தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கூடிய விரைவில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்த இருக்கிறேன். சார், உங்களுக்கு காந்தி ஜெயந்தி விழா மீட்டு அங்கே உங்களுடைய அப்பாவுடைய ஊர்வலத்தில் அந்த இது வச்சுக்கல, அது வன்னியர் தின விழாவாக கொண்டாடுறீங்களா? நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இப்போ தெற்கே தேவர் ஜெயந்தி போல் வடக்கே வன்னியர் ஜெயந்தி என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய பிறந்த நாளை வன்னியர் ஜெயந்தி விழாவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு பக்கத்தாலே வந்து அவங்க ஒரு பாடையாள மக்களுக்கு சார்பாக ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஐயாவுடைய இடத்துல வந்து நீங்கள் கோயில் கட்டிக்கிட்டீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இல்லை, மணிமண்டபம்ன்றது யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டலாம். ஆனால் தலைவருடைய உயிர் எங்கே இருக்குது? அவருடைய நினைவிடத்தில். இன்றைக்கி யார் எங்கே மணிமண்டபம் கட்டினாலும் மேடை திறந்தாலும் தலைவருடைய உயிர் இருக்கிற இடத்துல தான் எங்கள் இளைஞர்களும் சரி பெண்களும் சரி வந்து நேரடியாக வழிபடுறாங்க. அவர்களுக்கு அந்த இடத்துல கோயிலாக நாங்கள் கட்டணுன்றது இந்த எங்களுடைய தனிப்பட்ட ஆசையில் அந்த சமூகத்துடைய ஒரு வேண்டுகோள். நாங்கள் முன்பு சொன்ன போல் எங்கள் சமூகத்திற்கு ஆதரவாகவும் எங்கள் சமூகத்திற்கு யார் பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் அந்தந்த தலைவர்களுக்கு உரிய சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் எல்லா மாவட்டத்திலையும். இந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடுத்ததாக உங்களை நம்பியிருக்காங்க, அப்பாவை நம்பியிருக்காங்க. நீங்கள் வன்னியர் சமுதாயம் வந்து பல விதமாக பிரிந்து இருக்குது. இந்த பல விதத்தை பிரிக்கிறதுக்கு நேற்று நீங்கள் மீட்டிங்கில் பேசும்போது எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, ஆனால் நம்ம சமுதாயம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் ஐயாவுக்கு உங்கள் அப்பாவுடைய தலைமையில் தான் அந்த காலேஜே கட்டி கொடுத்தீங்க. இந்த காலேஜ் இப்போ அவங்க கை பக்கம் போயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? முழுசாக சொல்ல போனோன்னா காடுவெட்டியார் அவர்கள் என்பது வந்து அவர்கள் வந்து பாமகவோ இல்லை வன்னியர் சங்கமோ அப்படின்ற ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளே நாங்கள் குறுக்க விரும்பலை. தலைவர் வந்து அனைத்து சமூக பெண்களுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு பாதுகாவலராக போராடக்கூடிய ஒரு நபர் தான் காடுவெட்டியார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக முதல் முறையாக காடுவெட்டியில் அவர்கள் சொந்த கிராமத்தில், அவர் பிறந்த கிராமத்தில் இரட்டை கொலை முறையை வந்து ஒழிச்சிருக்கார் காடுவெட்டியார். அதுபோக தலித் சமுதாயத்தினரை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன இடத்துல மாலை போட்டு கூப்பிட்டுட்டு போய் கோயிலில் சாமி கும்பிட வச்சுருக்கார் நம்ம தலைவர் மாவீரன் காடுவெட்டியார். எங்கே வந்து இதே குடிதாங்கியில் வந்து பிணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதும் அங்கேயும் காடுவெட்டியார் வந்து செத்ததுக்கப்புறம் அது பிணம் அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியர் வாழ்கின்ற பகுதியில் அந்த தெரு வழியாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இது போன்ற அனைத்து சமூகத்திற்கும் அவருடைய அனைத்து சமூக பாதுகாப்புக்காகவும் போராடிய ஒரு தலைவர் மாவீரன் காடுவெட்டியார். அவர்கள் வந்து இந்த பாமக வன்னியர் சங்கம் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துக்குள்ளே குறுக்கிறது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. தலைவர் வந்து எல்லாராலையும் ஒரு போற்றப்படக்கூடிய, எல்லாரும் அன்பு வைக்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை அப்படின்ற விஷயம் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பல மேடைகளில். காடுவெட்டியிலிருந்து பல 100 இளைஞர்களை கொண்டு பல வாகனங்களை கொண்டு அங்கே பல மாதங்கள் இருந்து அவர்களுடைய உழைப்பை எடுத்து அந்த இடத்தை உருவாக்கி பல வன்னிய சமூக இளைஞர்களிடம் பணம் திரட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கலாக கொடுத்து கட்டப்பட்ட இந்த காலேஜில் இன்றைக்கி நம்ம சமூக இளைஞர்களுக்கு ஒருத்தருக்கும் 80,000லேருந்து 1 லட்சம் டொனேஷன், சொந்த சீட்டு. நீங்கள் என்ன கேட்குறாங்க, இன்றைக்கி பாமகவில் இருக்கிற, அதாவது அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாரும் கேட்குறது என்னென்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க திமுக, அவர்களை வந்து அழைத்து வந்து நீங்கள் செல்ல திறந்துட்டீங்க, அவர்களை வந்து அழைத்து நீங்கள் மரியாதை செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், பாமக வந்து நீங்கள் வச்சிருக்கிற ஒரு காலேஜ், உங்களுடைய சொந்த கல்வி அறக்கட்டளையில் எத்தனை பேருக்கு வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? ஒன்று.
இன்னொன்று, யாரெல்லாம் யாருக்கு இலவச சீட்டு கொடுத்துருக்கீங்க, டொனேஷன் இல்லாமல் எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் எத்தனை பேர் உங்கள் காலேஜில் படிக்கிறாங்க, இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக ஒரு மேடையில் நாங்களே பதில் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் வராங்க, அதிமுகவுடைய அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில இளைஞர்கள். அவர்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தேவையில்லாமல் உங்களை ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு இளைஞர்களை தவறான வழியில் சித்தரிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி இடஒதுக்கீடுன்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீடுக்காக திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சதுன்றதை தாண்டி பாமக உண்மையிலே என்ன செஞ்சது, இதுதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல. பாமகவில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இருக்கார். இன்றைக்கி இந்த வழக்கு தொடர்க்கும் இந்த திமுக இடஒதுக்கீடு வழக்கில் முக்கிய ஒரு நிர்வாகி அவர் பாலு அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்காரு. அவர் வந்து சரியான ஆவணங்கள் அங்கே கொடுக்காம அவருடைய வேலையை சரியாக செய்யாமல் இந்த வழக்கில் பல மாற்றங்கள் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி நேத்தி அவருடைய பதிவு ஒன்று போட்டிருக்காரு. திமுக வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் தலைவருடைய இடத்துக்கு வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாலு அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இடஒதுக்கீடு என்றைக்கும் நமக்கு கிடச்சிருக்கும். அதனால் வழக்கறிஞராகவும் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யலை, ஒரு அரசியல்வாதியாகவும் வந்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க, உங்களை தோல்வி அடைய செஞ்சது மாவீரன் மஞ்சள் படையும் சரி திமுகவும் சரி இந்த தோல்வி அடைய சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம், அது வேறு கதை. உங்களால் அரசியல் ரீதியாகவும் வந்து மக்கள் உங்களை ஏற்றுக்கல, உங்களுடைய வேலையவும் நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னும் போது நீங்கள் வந்து பிறரை குறை சொல்கிறதுக்கு நீங்கள் ஏற்புடையவர்களாக இருக்க முடியாது. இப்போ உங்களுடைய அப்பா இறந்ததுலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. முரண்பாடு ஏற்படுத்துறமே நீங்கள் தனிமையாக இருந்து ஒரு சாதிகள் ஒரு வெறியோடு இருக்கீங்க. பட் உங்களுடைய தலைமையில் கட்சி உருவாக்க வாய்ப்புகள் இருக்கும். இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து கட்சின்றது எங்கள் நோக்கம் கிடையாது. நான் வந்து ஐயா மாதிரி இன்றைக்கி திராவிட கட்சிகளோட கூட்டணி போனால் சவுக்கால் அடிங்க தாயோட உறவு வைக்க சமம்னு சொல்லிட்டு மாற்றி செய்கிற ஆள் நான் கிடையாது. எங்களுடைய கொள்கை இட்ஸ் க்ளீன். எங்கள் சமுதாயம் வளரணும். இன்றைக்கி காடு வெட்டியார் வந்து விட்டு சென்ற பணிகள் பாதியில் நிற்கிது. அவர்கள் வந்து இந்த வன்னியர் சங்கத்தை எடுத்து பல வன்னியர் இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு கட்சியில் இருந்ததுனால, பாமகன்ற ஒரு கட்சியில் இருந்ததுனால அவர்களுடைய வளர்ச்சி அதோடு நின்றுச்சு அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம். இதே அவர் அந்த கட்சியில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வன்னியர் சங்க தலைவராக மட்டும் பணியாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா விதங்கள்லையும் பலம் அடைஞ்சிருக்குன்றது எங்களுடைய கருத்து. அந்த பணிகளில் நாங்கள் வந்து இந்த அமைப்பு மூலமாக செய்யணுன்றது தான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சமுதாயம் வந்து பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மேம்படணும். இதோடைய கொள்கைகளை தான் நாங்கள் அனைத்து கிராமங்களையும் எடுத்து சென்றுட்டுருக்கோம். அதனால் கட்சின்றது இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்கள் சமுதாயத்துடைய பாதுகாப்பும் வளர்ச்சியும் மட்டும்தான் இப்போ மாவீரன் மஞ்சள் படையோட நோக்கம். எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்தில் வந்து நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை அவங்களுடைய கொள்கை பிடிச்சி நீங்கள் எடுத்து ஒன்று போகிறது வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நான் தான் முன்னாடியே சொன்னேன், நம்ம வந்து பாமகவுடைய கொள்கைகள்ன்றதை தாண்டி என்ன கொள்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல அதுக்கு நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். பாமகவுடைய கொள்கை என்னன்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சு போயிடலாம். இல்லை, அதை தான் சொல்கிறேன்ல, என்னுடைய சமுதாயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் அனைத்து சமுதாயத்திலையும் எங்களுக்கு வந்து நண்பர்கள் தோழர்கள் இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய சமுதாயத்துடைய விடுதலைக்காக நான் போராடிட்டு இருக்கேன்னும் போது இதை அமைப்பு ரீதியாக எடுத்துகிட்டு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. பாமகவுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நிதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு 30 ஆண்டு காலம் அரசியல் செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் தலைவர் இறந்த பிறகும் 7 ஆண்டு காலமாக வந்து அவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல சில சலசலப்புகளை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து நண்பர்களாக செய்யலாம், எந்த கட்சியில் வேணாம் அப்படின்னு. ஆனால் ஒரே சமுதாயம் சொன்னீங்க, அதை வந்து எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனால் ரோட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கல என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. பாமகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ரவி அவர்கள் வந்திருக்காங்க. அந்த இடத்திற்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. மற்றும் பாமகவில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் முன்னாள் நிர்வாகிகளும் வந்து அந்த இடத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. இதில் அழைப்பு கொடுக்கலன்றதில்லை. மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்கிற ஒருத்தர்
என்னுடைய அண்ணன்னு சொல்கிற ஒருத்தர் அந்த இடத்துக்கு அழைப்பு கொடுத்து வர வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய பிள்ளைக்கு அவங்க தான் அந்த இடத்துல முன்னாடி நம்ம பிள்ளைக்கு செலவு வச்சுருக்காங்க, நம்ம போய் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு தான் இருக்கணும். அப்போ அங்கே எங்கே இருக்குது அன்பு? அப்போ அரசியல் லாபத்திற்காக மட்டும்தானே காடு வெட்டியாரை பயன்படுத்துனீங்க. இதுவே வெளிப்படையான தெரியுதில்ல எல்லாருக்கும். வன்னியர் சங்கம் இருக்கு, அது காடு வெட்டியார் இருந்தப்ப வலுவாக இருந்தது. இப்போ அருள்மொழி இருக்கிறப்ப, மூத்த அருள்மொழி இருக்கிறப்ப அது எப்படி உங்களுக்கு நோக்கம் எப்படி இருக்கும், பார்வை எப்படி இருக்கும்? இன்றைக்கி வன்னியர் சங்கம் எங்கெங்கே இருக்குது? ஒரே வார்த்தை அவ்வளோதான். வன்னியர் சங்கம் எங்கே இருக்குது? இருக்கிறதே தெரியலல்ல. வன்னியர் சங்கம் இருந்திருந்தா இன்றைக்கி மஞ்சள் கொள்ளையில் நடந்த கலவரத்திற்கும், பரங்கிப்பேட்டையில் நம்ம பாமக நிர்வாகி அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கும், கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த இளைஞருக்கான அநீதிக்கும், இன்றைக்கி ராணிப்பேட்டையில் நம்ம பையன் ஒருத்தனை எரிச்சு கொண்டு அந்த அநீதிக்கும் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க வெடித்திருக்கும். இதுக்கு சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய எதிரடி கொடுத்துருப்பாங்க. அது நடக்கலைன்னும் போதே உங்களுக்கு தெரியலாம் வன்னியர் சங்கம் இயங்குகிறதா இல்லை யாருடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ. 19% முழுமையாக வன்னியர் சங்கம் ஏற்பாடு பண்ணதா இல்லை பாமக ஏற்பாடு பண்ணதா? இது பயனாளியாக யார்? இந்த 10% இடஒதுக்கீடுன்றது நான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் நான் பார்க்குறேன். அவசரமாக ஒரு நிதியை வந்து ஏற்றப்படுறது ஏற்புடைய விஷயம் இல்லை. இதே திமுக அரசில் இவர்கள் இருந்தப்போ 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அருந்ததிய மக்களுக்கும் சரி, இஸ்லாமிய மக்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதே போல் எங்களுக்கும் இந்த 10% இடஒதுக்கீடுன்றது இல்லை, 13 இல்லை 14% இடஒதுக்கீடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மாவீரன் மஞ்சள் படை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு உரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கூடிய விரைவில் முதல்வரை பார்த்து நாங்கள் வலியுறுத்துவோம். சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி போட்டியிட்டார்னா அவரை எதிர்த்து போட்டியிடறதுக்கு திராவிட கட்சிகளுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நீங்கள் போட்டியிடுவீங்களா? எங்களுக்கு இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல்ல சொல்ல போனால் எங்களுக்கு இவர்களை எதிர்ப்பு அரசியல் நாங்கள் பண்ணலை. எங்கள் சமூகத்தை பாதுகாக்கணும்னு நாங்கள் போகிறோம். இதற்கு இவர்களே தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நேற்று ஒரு சில கோஷங்களை எழுப்பி ஒரு சலசலப்பை உண்டாக்குறாங்கன்னு. 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை பார்த்தவர் இன்றைக்கி 4 வருஷமாக அமைப்பு நடத்த என்னை பார்த்து பயப்படுறாங்கன்றது தான் இதை நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். 4 வருஷமாக ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு சிறுவன் சொல்கிறாங்களே, அந்த சிறுவனை பார்த்து 40 ஆண்டு காலமாக அரசியல் பண்ண ஒரு தலைவர் வந்து பயந்து இந்த சலசலப்பை உருவாக்குறாருன்னும் போது இதுவே எனக்கு ஒரு முதல் வெற்றி தான். அதனால் இதுக்கு மேலே அவங்கள நான் தோக்கடிச்சு தான் நான் என்னுடைய வெற்றியை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய வழியில் நான் சென்றுட்டு இருக்கேன்.